15 வயசு பையனை இந்தியன் T20 டீமுக்கு எடுத்தால் இப்படி தான் இருக்கணும். ஏகப்பட்ட நெட்டிசன்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. அது என்னெல்லாம் பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வைபவ் சூரியவன்சி இங்கிலாந்து T20 சீரீஸுக்கு செலக்ட் ஆகி ஸ்குவாடில் டிபுட்டு ஆனாப்பில் செகண்ட் ரொட்டீனில் அதில் திலக்குர்மட்ட கேப்பை வாங்கிட்டு உள்ள கிளம்புறங்கி ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது செகண்ட் T20யில் ஃபஸ்ட்டு டிபுட்டான மேட்சஸ்லேயே நல்ல இன்டென்ட் காமிச்சாப்பில் 2 6 அடித்தார். அதாவது ஜஃப்ராச்சர் பால்லையும் ஜாஸ்டாங் பால்லையும் 2 6 அடித்து எதிர்பாராத விதமாக ஸ்பின்னுக்கு வில்ஜாக்ஸ் போட்ட அந்த பாலில் அவுட் ஆகி இப்போ எப்படின்னு திரும்பிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, சரி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேர்டு மேட்ச்லேயும் வெறும் 14 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதாவது 15 வயசு பையன் 15 ரன் கூட அடிக்க முடியாமல் அந்த ஒரு தடுமாறுன தருணத்தை நம்ம பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்பில் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் எல்லா மேட்சும் 3 மேட்சும் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் நம்ம இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பை கைப்பற்றுச்சு சூரியகுமார் யாதவ் தலைமையில். பட் அவரை அந்த இடத்துல பொசிஷனில் தூக்கிட்டு வைபவ் சூரியவன்சி இறக்குனதுனால இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நெட்டிசன்கள் சொல்லிட்டு வர்றாங்க. ஆகாஷ் சோப்ரா ஏகப்பட்ட விமர்சனங்களை முன் வச்சுருக்கிறாப்புல. ஸோ வைபவ் சூரியவன்சி எடுக்கலாம், ஓகே. அதாவது ஐபிஎல்லை பொறுத்த மட்டும் பேட்டிங் ட்ராக்கு இஸ் குட், பாட்டா விக்கெட்டு இறங்கினாலே அடி தான். ஸோ அதனால் நீங்கள் T20 சீரீஸு சேனா கண்ட்ரியில் நீங்கள் வைபவ் சூரியவன்சி எடுத்தது தவறு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த ஸ்குவாடில் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் முன் வச்சுருக்காரு. ஸோ இதனால் இன்றைக்கி 5th T20, அதாவது ஆல்ரெடி சீரீஸை தோத்துட்டோம் 0-3. ஸோ ஒயிட் வாஷ் ஆகாமல் இன்றைக்கி ஒரு மேட்சாக வின் பண்ணி ஆறுதல் அந்த வெற்றி கிடைக்குமா? ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வைபவ் சூரியவன்சியை உட்கார வச்சுட்டு மீண்டும் சஞ்சு சாம்சன் ஸ்குவாடில் இடம் பெறுவாரா? நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்களோட 3 ஃபார்மெட்டும் செம்மையாக இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் பேர் 1 டவுன், இந்த 3 பொசிஷனுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒருத்தர் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கௌதம் கம்பீர் வைபவ் சூரியவன்சியை இன்றைக்கி ஸ்குவாடில் விளையாட விடுவாரா இல்லை உட்கார வைப்பாரா பெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி? ஸோ இது அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இந்த 5th T20 மேட்ச்சில் நம்ம கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம். ஆனால் கௌதம் கம்பீர் ஒரு பிக் டிசிஷன் எடுத்தாங்க. மக்கள், அதாவது இந்தியன் ஃபேன்ஸ் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் கேட்டார். ஸோ சஞ்சு சாம்சன் அயர்லாந்தில் 2 T20யுமே அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, வெறும் 5 ரன்களும் அடிக்கலை. ஸோ இங்கிலாந்துலேயும் ஃபஸ்ட் T20லையும் டக் அவுட் ஆனது காரணத்தால் மட்டுமே வைபவ் சூரியவன்சி உள்ளே கொண்டு வந்தார். பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வைபவ் சூரியவன்சியும் அடிக்காதது அவருக்கு ரொம்ப ஏமாற்றுறது அடிச்சிருக்கு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு பொதுவாக வேறு யாராவது கொண்டு வராரா? சரி, இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் ஆட வைக்கிறாரா இல்லை இஷான் கிஷனை ஓப்பனிங்கை போட்டு திலக்குர்மாவை ஆட வைக்கிறாரான்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கௌதம் கம்பீர் எடுத்த ஒரு பிக் டிசிஷன். இன்றைக்கி எடுத்தால் மட்டுமே அந்த ஒரு வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் போயிடும். கௌதம் கம்பீர் கையில் வைபவ் சூரியவன்சி இன்றைக்கி விளையாட விடுவாங்களா மாட்டாங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.